ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது அந்த மனரம்யமான சாயங்கால பொழுது. ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் குழுமி இருக்கிறோம். அற்புதமான ஒரு சூழ்நிலையை கர்த்தரை எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க. நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இதோ இதை நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த நேரத்தை. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மன சிந்தையோடு உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு ஆண்டவரே இந்த அற்புதமான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. கர்த்தர் ஆண்டவரே, முழு நேரத்தையும் உம்முடைய அன்பின் கரத்தில் தருகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் இது ஆண்டவரே ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு தருணமாய் மாறும்படியாய், இன்னும் ஆண்டவரே கர்த்தருக்கு நாங்கள் பிரியமாய் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு சீடர்களாக ஆண்டவரே இன்னும் வைராக்கியமாக உமக்கு நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு சுடர்களாக மாறுவதற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த இதோ கொடுக்குறோம். ஆவியானவர் ஒவ்வொரு அசவியையும் ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வழிநடத்துதலையும் இரக்கத்தையும் உடைய அந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. கர்த்தருடைய நாம மகிம்பட அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ரைட். வேதா சார், எஸ். இந்த இடத்துக்கு வந்து இறங்கினோடனே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இறங்கின உடனே பிரபா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்று மழை தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சில குருவிகள் வந்து திசை மாதிரி போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணாங்க, கோகுல் உதவியோடு திரும்ப வந்துங்க சேர்ந்தாங்க. ரைட். ஆக சரியான இடத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோமோ சரியான நேரத்தில் சேர்ந்துருக்குறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நல்லா பவுடர்லாம் 2-3 கோட்டிங் போட்டு சோப்புலாம் போட்டு பளிச்சுன்னு வந்து உட்காந்துருக்குறீங்க. ஆனால் ஒரு சிலருக்கு சோப்பு இன்னும் கொடுக்கப்படாமல் அப்படியே மூஞ்சி துண்டு வச்சு தொடச்சிட்டு வந்து உட்காந்துருக்குறோம் இல்லையா? ஆமாம் சார். ரைட். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நம்ம செஷனுக்கு நேராக போக போகிறோம். உண்மையாலுமே இந்த நேரம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு நேரம். ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. விசேஷத்துவமாக நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு அமைதியான மனரமியமான சூழ்நிலை உட்கார வச்சு நம்ம கத்தர போகிறாங்கிறது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க இதை? உண்மையாக கரெக்டாக சொன்ன பிரபா. ஆனால் எங்கள் காரில் ஒரு கூகுள் மேப்பு நீங்கள் போட்டு வந்தீங்கல்ல? ஆமாங்க. எங்கள் கார்லேயே கூகுள் மேப்பை ரெடி பண்ணவர் உட்காந்துருந்தார். யார்? பில்கேட்ஸா? நீங்கள் தான் கேட்கணும். ரைட். எனிவே, ஏன்னா நானும் மேப்பை பார்த்துட்டே வந்தேன். திடீர்னு 2 பேர் மேப் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஐயோ எங்கே போய் கிடக்குறாங்கன்னு சொல்லி நானும் திரும்ப சர்ச் பண்ணேன். மேப் வந்து அவங்களுக்கு ஆஃப் ஆகி போச்சு. அப்போ அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து சேரவங்க நினச்சோம். பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க. நம்ம தான் வந்து பத்திரமா வந்து சேர்ந்தோம்னு பார்த்தா மெட்ராஸ்லேருந்து 2 குருவி, ஒரு ஜோடி இல்லையா? ஆமாம். அவங்களும் ஓடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கூட சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து ஒன்றா இருந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். இந்த நிகழ்வோடு கூட 2 சந்தோஷமான நிகழ்வு என்ன பண்ணியிருக்கு, நம்ம கூட ஆட் பண்ணியிருக்கு சொல்லுவாங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு மனரமியமான வேலையில் தொடர்ந்து நாம் சத்தியத்தை படிக்கலாம். அதுக்கு முன்பாக ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். அதாவது என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நமக்கு உண்மையான ஆனந்தத்தை யார் தர முடியும்? இயேசு தான் தர முடியும். அதில் உள்ள ஸ்டான்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு அருமையான ஒரு முதல் ஸ்டான்ஸ் தான். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன். உண்மையாகவே ஒரு பக்தன் எழுதும்போது ரொம்ப அருமையான வசனத்தை என்ன பண்ணியிருக்காரு, இதில் கோட் பண்ணி மிக நேர்த்தியாக அந்த பாடலை வடிவமைச்சிருக்கிறாங்க. எனவே இன்றைக்கி மட்டும் நமக்கு சந்தோஷம் இல்லை, ஐயோ நாளைக்கு சாயந்தரம் எல்லாத்தையும் திரும்ப பேக் பண்ணி அள்ளிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் இருந்தாலும் இருக்கிற கொஞ்ச நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஆனந்தமாக இருக்கலாம். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்காக தான் நம்ம இந்த பாடலை பாடுவோம். நம்ம எப்போயுமே சபையில் சொல்கிற மாதிரி எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெட்டில் சொகுசாக உட்காந்துருக்கவங்களாம் கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்துருந்தே பாடுவோம். என்ன பண்ணுவோம், உட்கார்ந்திருந்தே நம்ம அந்த பாடலை பாடலாம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். முதல் 3 ஸ்டாண்ட் மட்டும் பாடுவோம்.
என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓகே குட். ஒரு அருமையான ஒரு பாடலை பாடணும். ஆனாலும் ஒரு சில முகத்தில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் லைட்டாக சோர்வு இருக்குது. இல்லைன்னா பாட்டே பாடிட்டு இருப்பீங்களா, எப்போ தான் வசனத்தை கேட்குறதுன்னு சொல்லி ஒரு சோர்வு. அதனால் நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக போகலாம். தொடர்ந்து தேவன் நம்மை நடத்துவார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சந்தோஷமான நேரம். ஸோ இந்த மாதிரி ரிட்ரீட் அப்படின்னு சொன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம். விசுவாசத்துக்கு, நம்பிக்கைக்கு, நமக்கு கிடச்சிருக்கிற அன்புக்கு உண்மையாகவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். சம்டைம் நம்ம நேரம் தனியாக போய் எடுத்து கொஞ்சம் உட்காந்து நம்முடைய எல்லா விஷயங்களையும் ஒதுக்கிட்டு கர்த்தரோட மாத்திரம் நேரம் செலவு பண்ணுறதுக்கு, அவங்களுடைய பிள்ளைகளோட ஒரு நல்ல ஐக்கியத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம ரொட்டீனாக நம்ம அநேக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்போம். சம்டைம் நம்முடைய பர்பஸே மறந்துடுவோம், என்ன பர்பஸுக்காக இருக்கிறோங்கிறதே மறந்துடுவோம். ஸோ இந்த ஒரு நேரம் உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஐயோ அங்கே வீட்டில் அவங்க விட்டு வந்திருக்கிறேன் இது அப்படின்னு ஏதாவது சிந்தையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் போய் மெடிடேட் பண்ணி என்ன பண்ணுங்கள், உங்களை சரி பண்ணிட்டு இங்கே வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க, செட் ரைட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே வரப்போகிறோம். என்ன அப்படின்னா, ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். எத்தனை ஸ்டேஜான ஒப்புரவாகுதலை நம்ம படிச்சிருக்கிறோன்னா, நான் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பர்சனல், என்னுடைய ரட்சிப்பு, நான் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது, நான் சபையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டு ஆஸ்பெக்டை நம்ம படிச்சிட்டோம். there is a third thing ஒப்புரவாகுதல்ல. மூன்றாவது, ஒப்புரவாகுதல்ல ஊழியம்னு ஒன்று இருக்குது. ஒப்புரவாகுதலின் ஊழியம் அப்படிங்கிறது நம்ம அறிமுகத்தில் இன்றைக்கு மத்தியானம் பார்க்குறப்போ அநேக விதமான ஊழியங்கள் உலகத்தில் இருக்கிறது. அது மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்ட ஊழியம். நீங்கள் மத்தியானம் கேட்கும்போது இதை புரிஞ்சிருக்க முடியும். அகெயின் ஐ வில் ரிப்பீட் இட். அற்புத சுகமளிக்கும் கூட்டம், தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற கூட்டம், அல்லது வல்லமை பெருவிழா, இப்படிலாம் நிறைய ஊழியங்களை என்ன பண்ண முடியும், நீங்கள் பார்க்க முடியும். ரிவைவல் மீட்டிங், இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஒரு பெரிய கூட்டம், அவங்களுடைய இலக்கு 10,000 வாலிபர்களை ஒன்று கூட்ட வேண்டும். சரிங்களா? அறிவிப்பு இப்படியாக இருக்கிறது. உங்கள் சர்ச்லேருந்து நீங்கள் 100 பேரை கூப்பிட்டு வந்தால் உங்கள் சர்ச்சுக்கு ஒரு கீபோர்டு இலவசம். யாராவது கேள்விப்பட்டீங்களா? ஓகே. உங்கள் சர்ச்லேருந்து நீங்கள் 100 பேரை இந்த மீட்டிங் கூப்பிட்டு வந்தால் உங்களுக்கு தேவையான ட்ரம் செட்டு இலவசம் உங்கள் சர்ச்சுக்கு. சீரியஸாக அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போகுதுன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் டோக்கன் வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு செட்டை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு கீபோர்டு வேணுமா, உங்களுக்கு ட்ரம் செட் வேணுமா, உங்களுக்கு ஏவி சிஸ்டம் வேணுமா, ஜேபிஎல்ல நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு. See, this kind of ministries எங்கே பார்த்தாலும் கூட்டத்தை கூட்டி கொண்டிருக்கிற அவங்களுக்கு மத்தியில் தேவன் ஒரு சிலரை அழைக்கிறார். ஐ வாஸ் லாங்கிங் ஃபார் திஸ் டே. நான் இந்த நாளுக்காக பல வருஷமாக காத்திருந்தேன். நான் உங்களோடு தனித்து பேசணும், உங்களோடு கூட இடைப்படணும். என்னுடைய இருதயத்தில் இருக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும். நீங்கள் எல்லாருமே தேவனால் நிச்சயமாய் அழைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீங்க. ஸோ ஆகையினால இந்த கூடுகை we are not going to see டைம் பார்க்குறதோ இல்லை ஜஸ்ட் 3 சிட்டிங்ஸ் நம்ம உட்கார போகிறது. மற்ற நேரங்கள் நம்ம இடைப்பட போகிறோம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ரெக்ரியேஷன்லாம் உண்டு, நிச்சயமாக உண்டு. பட் மெயின் ஃபோக்கஸ் நம்ம கர்த்தரோடு உட்கார போகிறோம்.
கர்த்தர் நம்மகிட்ட பேசணும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலையை ஆசீர்வதிங்க, எங்களோடு கூட பேசுங்க. எங்களை நீங்கள் கூட்டி சேர்த்தது அது உன்னதமான நோக்கம். இங்கே அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் அசைவாட்டி உம்முடைய வார்த்தையை விதைத்து நீர் எழுதும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய மகிமை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு கூட ஆதியாகமம் 1வது அதிகாரம். இருபத்தி 6வது வசனத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 26 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிரயாணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இந்த வார்த்தையை நம்ம வாசித்திருப்போம். நமது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, கலெக்டிவ் நவுன், சிங்குலர் கிடையாது. அது நமதுன்னு சொல்லும் பொழுது தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் செயல்பாட்டில் பார்த்திங்கன்னா 3 ஆள் தத்துவமுடையராக இருக்கிறார்னு நமக்கு நல்லா தெரியும். நம்ம ட்ரினிட்டியை பற்றி படிக்கிறதுக்கு இங்கே வரல. பட் தேவன் அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் உண்டாக்குவோமான்னு சொல்ல, மனுஷனை நீங்கள் கவனிச்சு பாருங்கள், மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு தான் இருக்கும் அங்கே. நம்ம தானே மனுஷனை எப்படி உண்டாக்குவோம் பாருங்க. 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஒருத்தனை, அவனை தேவ சாயலாகவே. இப்போ கவனிங்க அடுத்த வார்த்தை, ஆணும் அவர்களை சிருஷ்டித்தார்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ மனுஷனை உண்டாக்குவோம், சிருஷ்டிப்போன்னு சொல்லிட்டு மனுஷனை உண்டாக்குனாரு. ஆணும் பெண்ணுமாக அவர்களை, அப்போ ப்ளூரல் வந்துருச்சு அங்கே. இந்த ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது 2 வரும்பொழுது இணைந்திருக்க முடியுமா, ஒன்றாக இருக்க முடியுமா? நம்ம ஆதியாகமத்தில் அப்படி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோம். இந்த நமதுங்கிற வார்த்தையில் ப்ளூரல் இருக்குல்ல, அந்த 3, அதாவது 3 ஆள் தத்துவமுடைய 3 ஆள் தத்துவத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தேவனை நம்ம சொல்லும் பொழுது அவருடைய ஐடியாலஜியில் என்ன இருக்குது, 2 பேரை நான் படைக்கிறேன், ஆனால் அவங்க 2 பேரும் எப்படி இருக்குன்னா ஒரே மாம்சமாக இருக்கணும். அவருடைய தத்துவம் என்ன, 2 பேரும் எப்படி இருக்கணும், ஆணும் பெண்ணுமா இருக்கணும். பட் எப்படி இருக்கணுங்க, ஒரே மாம்சம். 2 மாம்சத்தை படைச்சிட்டு 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே 2வது அதிகாரத்தில் 22 பார்த்தீங்கன்னா, தேவனாகி கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்துக்கு கொண்டு வந்தான். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இப்போது பெண் எங்கிருந்து எடுக்கப்படுகிறா, மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அவளுக்கு என்ன பேர், மனுஷி. ஸோ ஒரே மாம்சம்தான், இந்த சரீரத்திலேருந்து செய்யப்பட்டதான் இன்னொருத்தர். ஸோ ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்துச்சு, ஒருவனை அல்லவா. அப்போ ஒருத்தனை படைச்சிட்டாரு, ஒருத்தனை படைச்சி இன்னொருத்தர் அங்கே சேர்க்கும் பொழுது, இன்னொருத்தர் அங்கே இணைக்கும் பொழுது 2 பேர்னு கணக்கு இருந்தாலும் 2 பேரும் எப்படி இருக்கணும்,
ஒருத்தராக தான் இருக்கணும். பர்பஸ், தேவனுடைய பர்பஸ் எப்படி இருக்குது, தேவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது, 2 பேர் இருந்தால் கூட அவங்க ஒன்றா தான் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், 30 பேர் இருந்தாலும் ஒன்றா தான் இருக்கணும். தேவன் விரும்பினது 30 பேர் இல்லை, 30 பேர் இருந்தாலும் ஒன்றா தான் இருக்கணும். இப்போ என்ன ப்ராப்ளம், ஏதேன் தோட்டத்திலேருந்து பிரிவு வர ஆரம்பித்தது, பாவம் வந்ததுலேருந்து பிரிஞ்சிட்டோம். கம்ப்ளீட்டாக உலகம் டிவைட் ஆக ஆரம்பிச்சு. ஆனால் மனிதன் டிவைட் ஆகிறவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டால், டிவைட் ஆகிறது அவனுக்கு பிடிக்காத சேர்ந்து இருக்கலான்னு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. 1வது அதிகாரத்தில் படித்தேன் இல்லையா? சரி, டிவைட் ஆகிடுச்சு, பிரச்சனை வந்துருச்சு. டிவைட் ஆன பிற்பாடு கொஞ்சம் மனுஷங்க மிகப்பெரிய பாவத்துக்குள்ளே போய் 6வது அதிகாரத்தில் பாவம் நம்ம பெருசாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் 9வது அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பூமியை நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழிக்கிறதுக்கு நோவா கிட்ட சொன்னார். நோவா மூலமாக சொல்லப்பட்டு பிரசங்கிக்கப்பட்டது, ஒருத்தரும் கேட்கல, எல்லோரும் அழிஞ்சாங்க. 10வது அதிகாரத்திலாம் எல்லாம் முடிஞ்சு ஒரு 3 பேர் கொண்ட சந்ததி, நோவாவுடைய 3 குமார்கள், அவங்க மூலமாக சேம், காம், யாபேத், அந்த சந்ததி மூலமாக மறுபடியும் உலகம் வளர ஆரம்பிக்கிறது. கவனித்து பார்த்தீங்கன்னா 11வது அதிகாரத்துக்கு என் கூட வாங்க. பதினோராவது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியா இருக்குது, பூமி எங்கும் ஒரே பாஷையும். இப்போது நம்ம 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை பார்த்துட்டோம். அவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும், ஒரே மாம்சமாக இருக்கணும். நம்ம தானே, இல்லாத போயிடுச்சு. பூமி அழிஞ்சிருச்சு. திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சந்ததி உருவாக ஆரம்பிச்சு. இப்போ அவங்களுக்குள்ளே எல்லா பிரிவினையும் இருந்தாலும் ஒன்றுத்தில் மட்டும் யூனிட்டி இருந்துச்சு. எதில் இருந்துச்சு? ஒரே பாஷை, ஒரே மொழி. கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த பாஷையை தாறுமாறாக்குறார். நம்ம தானே, ஏன் தாறுமாறாக்குனாரு? 9வது வசனத்தை பார்த்தா, பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும். சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஒன்றா இணைஞ்சு வந்தவங்களை தேவன் சிதறி போக பண்ணார், பிரிஞ்சு போக பண்ணது சரியா? அவருடைய பர்பஸ் அதுதானா? ஏன் அவர்களை சிதறி போக பண்ணாருன்னு நமக்கு ஸ்டோரி தெரியும். அவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கோபுரம் கட்டுறாங்க. அவங்களோட வேலை என்ன? கவனிக்கணும். தேவன் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி எதை நிரப்பணும், பூமியை நிரப்பணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே இடத்துல ஒன்று கூடி அக்கிரமம் பெருசாகி இன்னும் மோசமான இடத்துக்கு வரும்போது கர்த்தர் தான் என்ன பர்பஸ் சொன்னாரோ அந்த பர்பஸ் செய்கிறாரு. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, 2 பேரை படைக்கும் போதே ஏன் 2 பேரையும் ஒரே சரீரத்தில் இந்த பக்கம் பொண்ணு இந்த பக்கம் ஆண் என்ன பண்ணியிருக்கலாம், படைச்சிருக்கலாமே, இல்லை 2 பேரையும் ஒட்டி விட்டுருக்கலாமே. 2ஆக படைச்சிட்டாரு. இப்போ ஒன்றா இருக்க வந்தவங்கள 2 பாஷைகளை பிரித்து விட்டு தனித்தனியாக போங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ பர்பஸ்ஸு ஒன்றா இருக்கிறதா பிரிஞ்சு போகிறதா? ஸோ இப்போ நம்ம கவனிக்கணும். இப்போ தேவன் ஒன்றாக இருக்கிறத விரும்பினாரா, பிரிந்து இருக்கிறத விரும்பினாரா? இப்போ நம்ம மேலோட்டமாக ஃபிசிக்கலாக பார்த்தா இது பிரிவு போல் தோன்றும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் உற்று கவனிக்கணும். தேவன் செயல்பாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். ஆனால் எல்லாம் இணைஞ்சாதான் ஒன்றா இருக்க முடியும். எல்லாம் சேரணும். எதெல்லாம் சேரணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் கால், என் கை, என் முதுகெலும்பு, என்னுடைய தலை, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் வேலை இருக்குது. அத்தனையும் சேர்ந்திருந்தால் தான் இப்போ நான் பேசுறது உங்கள்கிட்ட சேரும்.
இப்போ பர்பஸுங்கிறது ஒன்று, வேலைங்கிறது வித்தியாசமானது, பொறுப்புங்கிறது வித்தியாசமானது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 30 பேர் வந்திருக்கிறோம். நம்ம 30 பேருக்கும் நோக்கம் ஒன்று, இலக்கு ஒன்று, தலைவர் ஒருவர், வழி ஒன்று. ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற வேலைகள் வேறு வேறு. எதெல்லாம் ஒன்று ஒன்று, நோக்கம் ஒன்று, அதாவது கோல், எய்ம். நமக்கு லீடர் அதாவது தலைவர் ஒருத்தர், வழி ஒன்று, வேலை மட்டும் வேறு வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நபர்களை ஒரே பர்பஸுக்குள்ளே இணைக்கிறது, ஒரே வேலைக்குள்ளே கொண்டு வர்றது, ஒரே வழிமுறைக்குள்ளே கொண்டு வர்றதெல்லாம் தேவன் விரும்பின திட்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த சத்தியங்களை படித்தோம்னா, பழைய ஏற்பாட்டிலே எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், இஸ்ரவேலுக்கு தேவன் கற்பனைகளை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இல்லையா? சரி, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அந்நியர்களும் கூட நிறைய பேர் தங்கியிருந்தாங்க. நம்ம தானே, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்நியர்களும் அங்கே தங்கியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் வேறு ஏதாவது கொடுத்தாரா? உனக்கும் சரி உன் அந்நியனுக்கும் நியாயப்பிரமாணம் ஒன்று தான், ஒரே சட்டம்தான், ஒரே வழி தான், ஒரே நோக்கம்தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி, இப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு சபை ஒரு பர்பஸுக்காக இணைக்கப்பட்டிருக்கிறது, ஒரே ஒரு இலக்கு தான். என்ன இலக்கு அது? என் கூட 2 கொரிந்தியருக்கு டர்ன் பண்ணிக்கங்க. ரெண்டு கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். சரி, இப்போ கவனிக்கலாம். பவுல் அவர்கள் ஒரு புதுசாக ஒரு முக்கியமான விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். என்ன அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டால் பழைசு எல்லாம், டோட்டல் சிஸ்டம், நீங்கள் என்னென்னலாம் யோசிக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் வச்சுருங்க, இது எல்லாம் புதுசாகுது. என்ன புதுசாகுது? அவர் சொல்கிறாரு, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த புது சிருஷ்டியோட நோக்கம், புது சிருஷ்டிக்கான எல்லா வழி, அதை தன்மை அத்தனையும் புதுசாக போது. அவர் சொல்கிற காரியம், அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகல் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை இப்படி சொல்லிட்டு 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான வார்த்தையை நோட் பண்ணலாம். உடன் வேலை ஆட்கள். நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, எனக்கு ஒரு ஊழியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்திற்கு உடன் வேலையாட்கள், உடன் ஊழியர்கள்,
ஒரு மனிதனை அழைத்து ஒரு பர்பஸ் அவன் கையில் கொடுக்குறாரு. அந்த பர்பஸுக்கு இன்னும் ஒரு சிலரை என்ன செய்கிறாரு, கூட்டி சேர்க்கிறார். நம்ம 1 கொரிந்தியர் 12 வாசித்தோம்னாலும் சரி, நீங்கள் ரோமர் புஸ்தகத்தில் படிச்சிங்கனாலும் சரி, எபேசியரில் படிச்சிங்கனாலும் சரி, எல்லா இடத்திலும் ஒரு முக்கியமான விஷயம் வெளிப்படுத்தப்படுது. என்னன்னு கேட்டால், ஒரு நோக்கத்திற்காக தேவன் இந்த பூமியில் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அது என்ன நோக்கம்? பிரிந்திருக்கிறவர்கள் ஒரே சரீரமாய், ஒரே உறவாய், ஒரே குடும்பமாய் இணைக்கப்படணும். ஒரு குடும்பமாய், ஒரு சரீரமாய், ஒரு பந்தமாய் இணைப்பதன் நோக்கம் நிச்சயமாய் இந்த உலகத்தில் பிரிந்து கிடப்பதன் மூலமாய் தேவனுடைய பர்பஸ் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படலை. எந்த நோக்கத்துக்கு படைச்சாரு? அவர் சொன்னார், இவர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டு இந்த உலகத்தை ஆளவும் என்னுடைய மகிமைக்காக இவர்கள் இருக்கணும்னு சொல்லி உருவாக்குனாரு. அது இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை. எல்லா ஜீவராசிகளும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுதான். எப்போ தேவன் எதிர்பார்க்கிற மனிதர்களை நான் பார்ப்பேன். கவனிக்கணும், தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி ஆட்கள் எப்போ வருவாங்க? ஸோ அப்படி ஒரு பர்பஸ், அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது, எல்லாரும் எதிர்பார்க்கும்போது தேவன் எதிர்பார்க்குறாரு. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு? ஒவ்வொருத்தரையும் இணைச்சி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். என்ன நோக்கம் அது? இந்த உலகத்தில் மனிதர்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்படணும், தேவனோடு ஒன்றாகணும். தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ, அவர் எந்த நோக்கத்தில் எதிர்பார்க்குறாரோ அதே போல் மனுஷங்களை உருவாக்கி அவங்க கூட இணைக்கிற வேலைக்கு ஒருத்தர் தன்னை ஒப்பு கொடுத்து வந்து எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. அவர் பொறுப்பை இப்போ எங்கிட்ட கொடுத்துருக்குறாரு. இப்போ அந்த பொறுப்பு எங்கிட்ட பவுலாகி எங்கிட்ட மட்டும் இல்லை, உடன் வேலையாளுக்கு உங்களுக்கும். நீங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ உடன் வேலையாக்கி உங்களுக்கு ஒரு புத்தி சொல்கிறோம். நாங்கள் என்ன வேலை செய்கிறோமோ அதே வேலைக்கு நீங்கள் வேணும். 2 கொரிந்தியர் 5 என்ன சொன்னார்? அவர் சொல்லும்பொழுது கரெக்டாக பாருங்கள், 20வது வசனம். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை சரி சொல்லப்போனால் அதாவது எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல் நீங்களும் வரணும், உங்களுக்கு அந்த வேலை. இதை இங்கே இவர் சொல்லிங்க, ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். போய் வாசிக்கலாமா? யோவான் புஸ்தகத்துக்கு வருவோம். 10வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை என்ன? யோவான் 10க்கு வாங்க. இந்த சாப்டர் உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான சாப்டர் தான். 16வது வசனத்தை பார்க்குறீங்களா? இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு, அவைகளையும் நான் அவைகள் என் சத்தத்துக்கு. அப்பொழுது ஒரே மந்தையும். இயேசுவானவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இவர்கள் ஒரே மந்த, ஒரே மேய்ப்பன். நம்ம டிஃப்ரெண்ட், அதாவது எத்தனையோ இடத்துல மக்கள் எப்படிப்பட்டவங்கள வித்தியாசமாக பிரிஞ்சிருக்கலாம். பட் எல்லாரையும் ஒரு மந்தையில் சேர்க்கணும், ஒரு மேய்ப்பனு கீழே சேர்க்கணும். என்கிட்ட அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாரு. இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன். மேய்ப்பன்னு சொல்லும்போது இந்த இடத்துல தயவுசெய்து பாஸ்டர் இல்லை, இது யாரை குறிக்கிற வார்த்தை? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வார்த்தை. பிரதான மேய்ப்பன். சரிங்களா? பிரதான மேய்ப்பன்னு சொன்னால், நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். இந்த சபையில் நீங்கள் உங்கள் மனசில் யோசித்து பாருங்கள், நம்ம ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன் கீழே இருக்கிறோமா, டிஃப்ரெண்ட்டாக குரூப்பாக இருக்கிறோமா? எனக்கு பிடிச்சவங்ககிட்டலாம் நான் ஒரு குரூப் வச்சுருப்பேன்.
எனக்கு ஆமாம் சொல்கிறவங்ககிட்டலாம் நான் ஒரு குரூப் வச்சுருப்பேன். நான் உடன் வேலையாளர்களாகிய உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த 2 கொரிந்தியரில் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் இந்த 3 இடத்துலையும் புத்தி சொல்கிறேன்ற வார்த்தை வரும். என்ன புத்தி சொல்கிறேன்? உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். ஐ பிசீச் யூ பிரதரன், உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க. இது தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, அன்றைக்கு இருந்த சவாலும் சரி, இன்றைக்கு இருந்த சவாலும் சரி, 2 பேர் ஒன்றா இருக்கிறது மிகப்பெரிய சவால். நீங்கள் கணவன் மனைவியே ஒன்றா இருக்கிறது சவால், சபையில் ஒன்றா இருக்கிறது மிகப்பெரிய சவால். ஆனால் தேவனுடைய பர்பஸ் என்ன தெரியுமா? 2 பேர் பிரிஞ்சு 2 விதமாக இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் ஒரு சர்ச்சில் ஒரே விதமாக இருக்கிறது தான் தேவனுடைய பர்பஸ். நீங்கள் எத்தனை பேர் வேணாருங்க, ஆனால் நாம் அத்தனை பேரும் ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஏன் பிரிகிறோம்? அவங்களுடைய நோக்கம் வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஏன் பிரிக்கப்படுறோம்? நம்ம நோக்கங்கள் தனியாக இருக்கும். இயேசுவானவருக்கு மனசுக்குள்ள தாகம்லாம் என்ன தெரியுங்களா? அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும். யாரை மாதிரி இருக்கணும்? நம்மளை மாதிரி இருக்கணும். நம்ம தானே? அவர் ஜெபம் என்ன எப்படி செஞ்சார்? 17வது அதிகாரத்தில், பிதாவே அவர்கள் எல்லாரும் நம்மை போல. இப்போ நீங்கள் ஆதியாகமத்தில் படிச்சிங்க இல்லையா? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்கும்னு சொன்னார்ல. அப்போ பர்பஸ் என்ன? எல்லாரும் நம்மை போல ஒன்றா இருக்கணும். யோவான் 17 அப்படி தான் படிப்போம். ஸோ இப்போ ஒரு ஊழியத்தை பவுல்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாக பெற்றுக்காதீங்க, அப்படின்னா வீண் பண்ணாதீங்க. பர்பஸ் ஒன்று தான். என்ன பர்பஸ் அது? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான நோக்கத்தின் கீழே செயல்படணும். நம்ம அநேக தன்மையினால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய நோக்கத்தினால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், விருப்பத்தினால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை அறிகிற அறிவினால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய நேரம் நம்முடைய வாழ்க்கை முறையினால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் 3 செஷன்ஸ் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க போகிறோம். எபேசியர் 4:1 நமக்கு என்ன சொல்லப்பட்டது? எபேசியர் 4 வாசிங்களேன், 1வது வசனம். ஆதலால் கட்டுண்ட. இப்போ புத்தி சொல்கிறார், அங்கே சொன்ன அதே புத்தி தான். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வார்த்தை, உங்களுக்கு தேவன் எதுக்கு அழைச்சாரு? உங்களுக்கு அழைப்பு தெரியுமா? என்ன அழைப்பு அது? நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகம் படிக்கும்போது ஞாபகம் தான் பாருங்கள், நம்முடைய டீச்சர்ஸ் கிளாஸில் படித்தோம். முக்கியமான வார்த்தைகளை நம்ம நோட் பண்ணோம். என்ன முக்கியமான வார்த்தை? கொஞ்சம் திரும்பி வரும் அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு. ரெண்டாவது அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா 2வது வசனத்திலே இருக்கிறது, 1வது வசனத்தில் ஒரு மனப்பட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. 44 பாருங்கள், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து. 46 பாருங்கள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். சரிங்களா? 4வது அதிகாரத்துக்கு வாங்க. 4வது அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான வார்த்தை 24வது வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டு. சரிங்களா? எல்லாரும் இப்போ சேர்ந்து படிக்கலாம். 32, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும். அவ்வளோதான். இப்போது ஒரே சரீரம்னு அழைக்கப்படுறது சபை. ஆனால் அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரே இருதயம், ஒரே மனசு. நம்ம இன்னும் அதை படிக்கலாம். இப்போது இங்கே 30 பேருக்கும் ஒரே மனசு ஒரே இருதயம் வருமா? சரி, இங்கே காஃபி குடிக்கிறவங்க இருப்பீங்க, டீ குடிப்பீங்க, வெறும் டிகேஷன் குடிக்கிறவங்க இருக்கிறோம், பால் குடிக்கிறவங்க 4 டைப்புங்க இருக்கிறோம். ஒன்றுமே குடிக்காத 5வது டைப் இருக்குது. சரியா? எதுவுமே குடிக்க மாட்டோம். ஒன்று வெறும் டிகேஷன் குடிக்கிற ஆள் இருக்காங்க. சரிங்களா?
இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. இதில் பிரச்சனையே இல்லை. 5 விதமாக நம்ம இருக்கலாம். ஆனால் இங்கே எல்லாருக்கும் ஒரே இருதயம் இருக்குமா? என்ன இருதயம் அப்படின்னு சொன்னால், பர்பஸ் என்ன? நான் இங்கே வந்து எனக்கு டீ கொடுக்கல அப்படின்னு உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்தேன் வெறும் காஃபி தான் இருந்துச்சு, எனக்கு டீ இல்லை. நான் இங்கே வந்து டீ குடிக்கிறது இல்லை, என் நோக்கம் வேறு. எங்களுடைய பர்பஸ்னு ஒன்று இருக்குது. பர்பஸை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால தான் நம்ம பிரிக்கப்படுவோம். அப்போ ஒரே இருதயம்னா என்ன? நான் எந்த நோக்கத்துக்கு வந்தனோ அந்த நோக்கம்தான் எனக்கு மையமே ஒழிய வேறு எதுவும் எனக்கு நோக்கம் இல்லை. ஸோ அப்போது கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நோக்கம் என்னன்னா, எங்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான இருதயம் வரணும். கணவன் மனைவி 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் சமாதானமாக இருப்பாங்களா, சண்டையோடு இருப்பாங்களா? சண்டை வந்துடுமா? ஒரே மாதிரி இருந்தால் சண்டை வருமா? அப்படி இல்லையா? சரி, ஒரு கணவன் மனைவி வந்து 2 பேரும் ஒரே டைப் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு 2 பேரும் ஒன்று தான் யோசிப்பாங்க. 2 பேரும் மாற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ எதை செஞ்சாலும் இவர் யோசிக்கிறது தான் அவங்க யோசிப்பாங்க, அவங்க யோசிச்சு இவங்க யோசிப்பாங்க. இப்படியே தான் வாழ்க்கை. ஆனால் 2 பேருக்கும் தினமும் சண்டை வரும். என்னடான்னு கேட்டால், காலைல 5 மணிக்கு அலாரம் அடிக்குது, விழிக்கிறாங்க 2 பேரும். கணவன் யோசிக்கிறார், என் மனைவி இப்போ எழுந்து போய் டீ போட்டுன்னு வருவாங்க. அதே எண்ணம் தான் யாருக்கு இருக்குது? மனைவிக்கு இருக்குது. இப்போ என் கணவன் எழுந்து போய் என்ன பண்ணுவார்? டீ போட்டு வருவார். 2 பேருக்கும் ஒரே எண்ணம் தான், ஒரே சிந்தை தான். இது இல்லைங்க ஒரே எண்ணம் ஒரே சிந்தை. ஒன்று கொடுக்க ஒன்று வாங்குகிறதுல இருக்குது தெரியுங்களா, பர்பஸ் நிறைவேறது. இப்போ புரியுதுங்களா? பாருங்கள், ஒருத்தர் செய்யும்போது இன்னொருத்தர் பெற்றுக்கொள்கிறாங்க இல்லையா? அப்படி தான் எல்லா சிஸ்டமும். இந்த உலகத்தையே தேவன் அப்படி தான் படைச்சிருக்கிறார். ஒன்று கொடுக்க ஒன்று வாங்கும். நீங்கள் அப்படி செய்யலைன்னு சொன்னால், நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த கை எடுக்கிற எல்லாத்தையும் தங்கட்டியே வச்சுட்டு வாய்கிட்ட கொண்டு போகலாம் என்ன ஆகும்? பர்பஸே முடிஞ்சிருச்சு இல்லை? இந்த வயிற்றுக்கு தேவையானது இந்த கை என்ன பண்ணுது? கண் பார்க்கிறது, காது செயல்படுகிறது. கவனித்து பார்த்தோம்னா என் காது இருக்குதுல்ல, நீங்கள் நினச்சிக்காதீங்க, கண்ணை விட யாருக்கு பொறுப்பு அதிகம் தெரியுமா? நீங்கள் நிற்பதற்கு உதவி செய்கிறது யார் தெரியுமா? நீங்கள் நிற்கிறதுக்கு உதவி செய்கிறது காது தான், கால் இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கால் ஊன்றி நிற்கிறீங்கள, அதுக்கு முதல்ல யார் உதவி செய்கிறது? இந்த காது தான் உதவி செய்யுது. நீங்கள் தேவன் உருவாக்குன டைப் பார்த்தீங்கன்னா, காதுக்கும் நிற்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் நம்ம யோசிப்போம். ஆனால் தேவன் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழகாக சிஸ்டமேட்டிக்காக படைச்சிருக்கிறார், நமக்கே தெரியாது. ஸோ அப்போ ஒன்றோடு ஒன்று இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒன்றுக்கொன்று ஒத்தாசையாக இருந்து செய்வதற்கு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் ஒரு பர்பஸ் வச்சுக்கிறார். என்ன பர்பஸ்ஸு? இந்த உலகத்தை தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்ளும், ஒன்றாக்கிக்கணும்னு விரும்புகிறார். அப்போ ஒன்றாக்கணும்னா அந்த ஒன்றாக்குற வேலையை டிஃப்ரெண்ட் பொறுப்பெடுத்து செய்கிற ஒன்றா இருக்கக்கூடிய கூட்டத்தை அவர் எதிர்பார்க்குறார். ஒன்றா இருக்கிற ஒரு சரீரத்தை எதிர்பார்க்குறார். அது ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், அது ஒரு சர்ச்சாக இருக்கட்டும். ஸோ அப்போ ஒன்றா இருக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஒரே இருதயம் வேணும், ஒரே மனசு வேணும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்கள், நம்மளை என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10 17வது வசனத்தை பாருங்கள். நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்ம ஒரு சாப்பாட்டை சாப்பிட்றோம், ஒரே அப்பத்தில் பங்கு பெறுது அப்படின்னால் நமக்கு என்ன பேர் சொல்கிறாரு? நம்ம எல்லாரும் ஒரே அப்பம். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை?
நம்ம எல்லாரும் எப்போ இணைக்கப்படுறோமோ நம்ம எல்லாரும் ஒரே அப்பமா, நம்ம ஒரே சரீரங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும், படிச்சிருக்கிறோம். ஒரே அப்பம்னா என்ன? நமக்கு ஒரே அப்பந்தாங்க, இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஒரே மனசு வேணும், ஒரே இருதயம் வேணும்னா ஒரே அப்பம் வேணும். அது ஒரே அப்பம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாம் ஒரு சரீரம், ஒரு அப்பம், இந்த பாருங்க, ஒரே இருதயம், ஒரே மனசு, ஒரே அப்பம். எனக்கு நீங்கள் என்னுடைய அப்பத்தை புசிச்சிங்கன்னு சொன்னால், யோவான் 6வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது அந்த அப்பத்தை புசிக்கிறத பற்றி சொல்லும்போதும் ரத்தத்தை பானம் பண்ணும்போதும் சொல்லும்போதும் ரொம்ப அழகாக சொல்லுவார். அந்த வார்த்தையை நம்ம போய் வாசித்தலாம். யோவான் 6க்கு வாங்க. 53வது வசனம் பாருங்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு என்ன இல்லை? 54, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, அவ்வளோதான். ரொம்ப அழகாக சொல்லிட்டார். ஜீவ அப்பம் நானே. நீ என்னை புசிக்கலைன்னா, என் ரத்தத்தை நீ பானம் பண்ணலைன்னா உனக்கு நித்திய ஜீவனே. சரி, இப்போ கவனிங்க. அவர் அப்பத்தை புசிக்கிறதுனா என்ன? அவர் சரீரத்தை புசிக்கிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? வசனம். அவர் தான் சத்தியம். அதை நான் புசிக்கிறேன். அவருடைய ஜீவனுக்கு நான் சொந்தக்காரனாக மாறுறேன். இப்போ எனக்குள்ளே நான் என்னவா மாறிக்கிட்டு இருக்கிறேன்னா, அவர் வசனத்தை புசிக்க 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 அவருடைய தன்மையெல்லாம் யார்கிட்ட வருது? என்கிட்ட வருது. அவருடைய தன்மை எதில் எனக்கு ஊறுது தெரியுமா? என் ரத்தத்தில் ஊறுது. ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிங்க. நம்ம படிக்கிறோம்ல, இப்போ எல்லோரும் கையில் பைபிள் வச்சுருக்கிறீங்க. நம்ம எல்லோரும் ஒரே வசனத்தை படிக்கிறோம். நம்ம ஒரே அப்பத்தை புசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே மனசு வரணும், ஒரே இருதயம் வரணும்னா அது எல்லாத்தையும் இணைக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அது எது? இந்த அப்பம். இப்போ புரிஞ்சுங்க. நம்ம ஒன்றா இருக்கணும்னா பேசிக்காக வசனத்தை ஒரே விதமாக புசிக்கணும். ஒரே விதமாக புசிக்கலைன்னா நம்ம நிச்சயம் பிரிஞ்சு தான் இருப்போம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் என்ன தெரியுமா? வசனத்தை ஒரே விதமாக பார்க்கிற பக்குவத்தில் நம்ம இன்னும் இணையலை. சரியா? நம்ம பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்டவங்க யார் வேணால் சர்ச்சுக்குள்ளே வரலாம். ஆனால் வரும்பொழுது ஏற்கனவே இருக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ணணும்? இணைஞ்சிக்கணும். அப்போ இணையாமல் நான் ஏதோ வந்தேன், அட்டன் பண்ணேன், எனக்கு ஏதோ வந்தேன் போனேன், அப்படிலாம் போயிட்டுருக்க முடியாது. ஸோ மற்ற சபையில் இருக்கிறவங்க விட்டுருங்க. அது இங்கே இருக்கிற மாரியப்பனாக இருந்தாலும் சரி, அது செல்வராஜையாக இருந்தாலும் சரி, வசனத்தை இயேசுவானவர் என்கிட்ட எப்படி கொடுக்குறாரோ அப்படி நான் என்ன பண்ணணும்? வாங்கணும். நான் இயேசுவானவற்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் வந்து உட்காரணும். எனக்கு தெளிவாக ஒரே அப்போ, எனக்கு ஒரே மனசு வரணும், ஒரே இருதயம் வரணும். அதுக்கு பேஸ் ஒன்றே தான், ஒரே அப்பம். நான் ஒரே அப்பத்தை புசிக்கிறேன், ஒரே பானத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சரீரம். ஒரு சரீரத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், மசில்ஸுக்கு தனியாக வேணுங்கிறதுக்காக தனியாக இங்கே போய் நான் இன்ஜெக்ஷன் பண்ணி அப்படி ஏற்றி வைக்கிறது இல்லை. நம்ம தானே? நான் உண்மையாகவே என்னுடைய சரீரத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும்னா ஒரே ஒரு வழி தான் எனக்கு, ஒரே விதத்தில் தான் அது உள்ளே போகுது. ஸோ அப்போது நமக்கு தேவன் நம்ம சபையில் கூப்பிட்டு, நீங்கள் ஒரே மந்தையாக, ஒரே மேய்ப்பின் கீழே, ஒரே மனசு, ஒரே இருதயத்தில் நீங்கள் வரணுன்னா ஒரே அப்பத்தை புசிக்கணும். ஸோ அப்போது ஊழியத்தை நம்ம செய்யணும். ஒப்புரவாகுதல் ஊழியத்துக்கு போகணுன்னா ஒரே விதமாக வசனத்தை எடுத்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். இன்றைக்கு பெத்தனி சபையில் நம்முடைய சங்கீதம் 103, 11, 12, 13 தான் பிரசங்கம். சரிங்களா? சத்தியம், ஜெயம், கிருபை, இதே பிரசங்கம் தான். பட்
அந்தந்த சபைக்கு தேவையான ஊழியக்காரங்களை வச்சு என்ன பண்ணுறாரு தேவன்? அங்கங்கே என்ன தேவையோ என்ன பண்ணுறாரு அதை கொடுக்குறார். பெத்தனி பிரசங்கத்தை நீங்கள் உட்காந்து கேட்டு பாருங்கள், அதுக்கும் விசுவாசத்தில் படித்ததுக்கும் என்ன இருக்காது? கண்டென்ட் எலும்பு கூடு ஒன்றா இருக்கும், எலும்பு ஒன்றா இருக்கும், ஆனால் மேலே சதை எப்படி இருக்கும்? அப்போ பார்த்தீங்கன்னா நோக்கம் ஒன்றா இருக்கும். அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுவார் தேவன் கொடுப்பார். இப்போ அப்படி தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்முடைய உள்ளே இருக்கிற நம்முடைய சத்துக்களை எல்லாம் பிரித்து அனுப்பக்கூடியவங்க எங்கெங்கே எப்படி போகணுமோ என்ன பண்ணுறது அனுப்பிடுவோம். ஒரே சாப்பாடு தான், நீங்கள் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்ருப்பீங்க, எப்படி எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ என்ன செய்யாது சேர்த்துரும். தேவன் அப்படி தான் செய்வார். சரி, இப்போ நம்ம 30 பேர், நம்ம 30 பேரும் மற்றவங்க எல்லாரையும் விட்டுருவோம், எல்லா இடத்துலையும் விட்டுருவோம். நமக்கு தேவன் ஒரே சிந்தையை, ஒரே எண்ணத்தை, ஒரே மனசை, ஒரே இருதயத்தை கொடுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியாது. இங்கே நின்று பேசுகிறவரும் எதிரில் இருக்கிற முத்துப்பாண்டியும் ஒரே அப்பத்தை புசிச்சா மட்டும்தான் ஒரு இருதயம் வரும். ஒரே விதமாக எடுத்துக்கிட்டால் தான் ஒரே மனசு வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வசனம் பெருகியது, நம்ம படிக்கிறோம், வசனம்தான் எல்லாரையும் ஒன்று கூட்டணுமா, வசனம்தான். வசனம் இல்லாமல் சபை இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு பாருங்கள், குறிப்பாக இப்போ நம்ம கொஞ்சம் கேம்பில் படித்தது தான். ரோமர் புஸ்தகத்துக்கு வாங்க. ரோமர் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது 15வது அதிகாரம் நம்ம இதை வாசித்துட்டோம். அகெயின் ஸ்டில் வில் சி. குறிப்பாக 4வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் முன்பு எழுதியிருக்கிறவெல்லாம் நமக்கு நம்ம போதனை வசனத்தை படிக்க 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 நம்ம எல்லாருக்கும் அடுத்தது என்ன உண்டாகும்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை எப்போ ஒரு வாய் வரும்? ஒரே அப்பத்தை புசிச்சா ஒரே மனசு, ஒரே இருதயம், இப்போ என்ன வந்துடும்? ஒரே வாய். எப்படிங்க இவ்வளோ பேருக்கும் ஒரு வாய் வரும்? இப்போ ஒரு வாய் தான் பேசினுக்குது. இந்த ஒரு வாய் இருக்கிற எல்லா உறுப்பும் ஆமேன்னு சொல்லும். ஆமாம் தானே? இது எப்படி நடக்கும்? ஈஸியாக நடந்துருமா? அப்படி நடக்கிறதுக்கு என் கூட தயவுசெய்து எபேசியர் 4வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம், உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும், அவ்வளோதான், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், எல்லாருக்கும் ஒரே தேவன், ஒரே பிதா, எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னால், குறிப்பாக பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனம். பிலிப்பியர் 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நீங்கள் கூட போராட தான் தேவன் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஹலோ, கவனிக்க முடியுதா பாருங்கள். இப்போ எத்தனை ஒரே விஷயங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் சொல்ல முடியும் பாருங்கள். ஒரே இருதயம், ஒரே மனம், ஒரே அப்பம், ஒரே சரீரம், இல்லை ஒரே வாய், 5 ஒரே வாய், 6 தான் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டதுனால ஒரே ஆவி. அதை நீங்கள் எபேசியர் 4:4 படிப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே வரிசையாக வருது. இதில் இன்னொரு வார்த்தை இங்கே சேர்க்குறாரு பிலிப்பியரில், ஒரே ஆத்துமா. நம்ம எல்லாத்துக்கும் என்னவா? நான் பாருங்களேன், பைபிளில் எவ்வளோ அழகாக
எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? நீங்கள் ஒரே மாம்சமாக இருக்கணும்னு கூப்பிட்டாரு. அப்படி இல்லை, பிரிஞ்சிட்டோம். ஒரே பாஷை தாறுமாறாயிருச்சு. ஒரே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தை. ஒரே மேய்ப்பன் ஒரே மந்தைக்குள்ளே வரணும்னா ஒரே அப்பந்தான். ஒரே அப்பம் இருந்துச்சுன்னா ஒரே மனசு வரும், ஒரே இருதயம் வரும். ஒரே இருதயம் வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? ஒரே வாய் இருக்கும். இந்த ஒரே வாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரே ஆவி வேணும், எனக்கு ஒரே கர்த்தர், எனக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன், எல்லாமே ஒன்றா இருக்கும். இப்போ எனக்கு என்ன வேலை? இதெல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரே விஷயத்துக்காக தான் போராட போகிறோம். அது என்ன ஒரே விஷயம்? ஒரு மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குறதுக்கு. ஒரு மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்கள் தேவனோட ஒப்புரவாயிட்டீங்களா? ரெண்டாவது கேள்வி, நீங்கள் கிறிஸ்துவோடு, உங்கள் மேய்ப்பரோடு, தேவன் கொடுக்குற அந்த அப்பத்தோடு ஒன்றாயிட்டீங்களா? உங்களுக்கு ஒரே இருதயம், ஒரே மனசு, ஒரே ஆவி இருக்குதுன்னு உணர முடியுதா? அப்படி இருந்தாதான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அந்த வேலையை நம்ம என்ன பண்ண முடியாது? செய்யவே முடியாது. என்ன வேலையை செய்ய முடியாது? தேவன் இந்த உலகத்தில் ஒரு சிலரை தெரிஞ்சுக்கிட்டார். இங்கே வா, நான் ஒரு வேலை வச்சுருக்கிறேன். இந்த உலகத்தில் பிரிந்து கிடக்கிற, என்னை விட்டு தூரமாக இருக்கிற, என்னை அறியாமல் இருக்கிற, அந்தகாரத்தில் இருக்கிற, ஒருவேளை என்னுடைய உறவை விட்டு அழிஞ்சு போகிற ஒருத்தரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்னுடைய குமாரனை நான் கொடுத்து அதை ஏற்படுத்திட்டேன். அவர் செஞ்ச வேலையை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தரை அவற்றை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு என்னுடைய அப்பம் இருக்கிறது, என்னுடைய ஆவியானவர் இருக்கிறாங்க, என்னுடைய வல்லமை இருக்குது, எல்லாம் செய்கிறேன். அதுக்கான ஊடகங்கள் அதே போல் அந்த தனிப்பட்ட உறவை பெற்றுக்கிட்டவங்க ஒன்று சேர்ந்தால் சபையின் மூலமாக நான் நினைக்கிற என்னுடைய மகிமையான நோக்கம் நிறைவேறும். அதுக்கு ஆள் வேணும். நம்ம ஏதோ லீடர், நம்ம ஏதோ மூப்பர், இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தனே தெரியாமல் நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம், பரவாயில்ல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போது எனக்கு ஒன்று ஆகணும், ஒரே விதத்தில் நான் மாறணும் அப்படின்னு சொன்னால் பேசிக்காக நான் வசனத்தை, நான் இந்த கேம்ப்லேயும் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் வேறு யாருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்க மாட்டேன். நான் செவி கொடுக்க மாட்டேன். யாருக்கு செவி கொடுக்க மாட்டேன்? கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நான் யாருக்கும் செவி கொடுக்க மாட்டேன். என் மாம்சத்துக்கே நான் முதல்ல என்ன பண்ண மாட்டேன்? இடம் கொடுக்க மாட்டேன். என்னுடைய மனசுக்கும் தரமாட்டேன். அடுத்தது உலகத்துக்கு தரமாட்டேன், பிசாசுக்கு தரமாட்டேன். அப்போ பிசாசு யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? யாரை வேணால் பயன்படுத்தலாம் என்னை வீழ்த்துறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பயன்படுத்தலாம், நான் ரொம்ப நம்புகிறவங்கள பயன்படுத்தலாம். அப்போ கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் என்ன பண்ண முடியாது? இனிமேல் செவி கொடுக்க மாட்டேன். நான் ஒருத்தருக்கு செவி கொடுப்பேன். நான் ஒரே ஒரு நோக்கம்தான், கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னு தினமும் நான் கேட்பேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் தினமும் கர்த்தரோட எவ்வளவு நேரம் நீங்கள் பைபிள் படிக்கிறத நான் கேட்கலைங்க, நீங்கள் கர்த்தரோட பர்சனலாக உட்காந்து எவ்வளோ நேரம் பேசுவீங்க, எவ்வளோ நேரம் சிந்திப்பீங்க, எவ்வளோ நேரம் வாசிக்கிறத இருதயத்தில் எடுத்து நான் இனிமேல் இப்படி இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு பிரயாசம் நீங்கள் படுறீங்க. நாம் இணையணும். நமக்கு நிறைய வேலை இருக்குது, உண்மையே நிறைய வேலை இருக்குது. நம்மை சுற்றி அநேகர் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். கற்ற வேலைக்கு வேணும். அந்த கட்டுற வேலைக்கு வேணும்னா ஒருத்தர் மேஸ்திரி இருக்கணும், ஒருத்தர் சித்தாளர் இருக்கணும், ஒருத்தர் கம்பி கட்டுறவர் இருக்கணும், ஒருத்தர் நிச்சயமாகவே அந்த மணல் ஜலிச்சு கொடுக்குறவங்க ஒருத்தர் இருக்கணும். எல்லா வேலைக்கும் ஆள் வேணும். அப்போ தான் ஒரு கட்டடம் எழும்பும். எல்லாருமே மேஸ்திரியாக நின்ட்டா தெரியுமா, நிறைய நேரத்தில் வேலை கட்டுமான இடத்துல இந்த 3 மேஸ்திரி வந்திருப்பாங்க, ஒரே சித்தாள் வந்திருப்பார். தெரியுமா உங்களுக்கு? நிறைய நேரம் இடத்துல நடக்கிற உண்மை.
அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலையை வேறு மாதிரி நடக்கும். அவர் சித்தாள் வேலையை பாதி செய்வார், அப்புறம் அவர் போய் அவரே தான் கலவையும் கலப்பார், அவரே தான் எடுத்துகிட்டும் வருவார், அவரே வேலை நடந்துருமா? அப்படி இல்லை. ஒரு நோக்கம், வீடு கட்டணும். அதுக்கு மேஸ்திரி மட்டும் பத்தாது, உடன் வேலையாட்கள் வேண்டும். அந்த உடன் வேலையாட்கள் தான் நீங்கள். See, you are regarded as a servants of God. தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டோம். எதற்கு? ஒருவரை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்குறதற்கு. இந்த ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறது, இந்த ஊழியத்தை உலகத்தில் நிறைய பேர் செய்யலை, நாம் செய்யணும். அதை யாராக இருந்து செய்யணும், எப்படிப்பட்டவர்களாக செய்யணும், அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தினுடைய மகத்துவங்கள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம நாளைக்கு படிப்போம். நாளைக்கு 2 செக்ஷன் என்ன அப்படின்னா, ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செஞ்ச பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் யாராரு, அவங்ககிட்ட இருக்கிற பிரின்சிபல்ஸ் என்ன, அதை நாம் செய்யணும்னா நாம் எதெல்லாம் நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அப்போது ஒரே அடிச்சுவட்டுக்குள்ளே வரணுன்னா நம்ம இந்த 2 நாளும் என்ன கேட்க போகிறோம்? ஒரே விஷயம், ஒரே விஷயம், ஒரே விஷயம். 2லாம் இல்லை. நம்ம இத்தனை பேர் இருக்கலாம், ஆனால் ஒரே பர்பஸ், ஒரே மேய்ப்பன், அதான் ஒரே லீடர், நமக்கு ஒரே இலக்கு. என்ன இலக்கு? எப்படிப்பட்டவனையும் தேவனோட ஒப்புரவாக்கணும். அதுக்கு நான் ஒப்புரப்பாக்கப்பட்ட ஒரு நபர். எனக்கு கொடுத்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கொடுத்த மாதிரி நீ இன்னொருத்துக்கு சொல்லுவீங்க. இது உலகம் முழுக்க அப்படி போகணும். என்ன செய்யலாம்? என்னுடைய கன்சர்ன் இதுதான். வசனத்தை ஒரே மாதிரி நம்ம எடுத்துப்போமா? ஏன் அப்படின்னா, வசனத்தை ஈஸியாக வேறு மாதிரி எடுத்துக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அன்னைக்கு சபைகள் பிரிக்கப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா? வசனத்தை ஒரே மாதிரி பார்க்கல. வசனத்தை வேறு மாதிரி பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பவுலுடைய பிரசங்கள் என்ன தெரியுமா சொல்லப்பட்டது? இது முடியாது, இது எங்களுக்கு எதிரானது. இயேசுவானவர் பேசும்போது இது கடினமான உபதேசம்ட்டு போயிட்டாங்க. பவுல் பேசும்போது, பவுல் பார்க்கறது தாங்க இந்த ஆள் சிம்பிளாக இருக்கிறான், ஆனால் இவன் உபதேசம் ரொம்ப கடினம், இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, எல்லாருக்கும் அவனை பிடிக்கல. ஆனால் உண்மையாகவே நான் எப்படி தெரியுங்களா நன்றி சொல்கிறேன்? சுற்றி சிங்கங்கள் சுற்றி பவுலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் ஆட்கள். ஆனால் அந்த மனுஷன் நின்னார் பாருங்க. நான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நான் இந்த உலகத்தில் நன்றி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு, அப்படின்னா அது பவுலுக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் நம்மக்கிட்ட சேர்றதுக்கு ஒரு மனுஷன் தன்னையே ஒப்பு கொடுத்தாருன்னா அது பவுல். சரி, பவுல் மட்டும் இல்லை, பவுலோடு ஒரு டீம் இருந்துச்சு. அந்த டீமை தான் இந்த 2 நாள் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ஒப்புரவாகுதலின் ஊழியத்துக்கு அவங்க பட்ட பிரயாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, 10,000 பேர் கூடுற கூட்டத்தை தேவன் விரும்பலை, உங்களை விரும்புகிறார் இப்போ. ஏன்னா அவருக்கு நோக்கம் இதுதான், ஒப்புரவாகுதலின் ஊழியம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் யாராக வேணால் இருந்துருங்க, நம்ம ஒரே நோக்கத்தில் இணையலாம், ஒரே வழியில் போகலாம், ஒரே சத்தியம், ஒரே மேய்ப்பன், ஒரே இலக்கை நோக்கி நம்ம புறப்பட்டோம்னா நம்ம சேர்ந்திருந்தால் சாதிக்கலாம். தயவு செய்து அதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இதற்கு ரொம்ப முக்கியமாக ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய வசனம் தான் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 18வது வசனம். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடைய கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா, நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாக இருந்து
ஒரே அடிச்சுவடுகளில். அவ்வளோதாங்க. நாங்கள் எல்லாரும் ஒரே ஆவி, ஒரே அடிச்சுவடு. உங்களுக்கு சொல்கிற புத்தி இதுதான். எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தணுமா? நம்ம பிலிப்பியரில் வாசிக்க முடியும் அந்த வார்த்தையை. 3வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை பாருங்கள். நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு. ஒரு நல்ல ஆலோசனை இல்லை? நம்ம இது வரைக்கும் எதில் வந்தோமோ இனிமேல் ஒரே சிந்தை, ஒரே ஒழுங்கு. தேவனுடைய சபையில் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக இருக்கணும். ஒரே ஒழுங்கு தான், ஒரே டிசிப்ளின், ஒரே சிந்தை. எல்லாத்தையும் நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஹோம்ஒர்க் இப்போது எத்தனை ஒரே காரியங்களை இப்போ வாசித்துருக்குறோம், சரிங்களா? உட்காந்து லிஸ்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றா இருக்குதா? எதில் நான் ஒன்றா இல்லை? எனக்கு ஒரே சிந்தை இருக்குதா? ஒரே ஒழுங்கு இருக்குதா? ஒரே ஆவியில் இருக்குன்னா, ஒரே வாய் இருக்குதா? எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்ப்போமே. இந்த ஒரே விஷயம் உண்டாகணுன்னா ஒருத்தர் தான் எல்லாத்துலேயும் இருக்கணும். நான் நீன்னு போட்டி போட்டால் ஒன்றுமே இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த ஒரே அடிச்சுவட்டுக்குள்ளே வரணுன்னா இதெல்லாம் ஒன்றா இருக்கணும். எதெல்லாம் ஒன்றா இருக்கணும் நினச்சி உட்காந்து எழுதுங்க. உங்களுக்கு பெரிய டைரி ஒன்று கொடுத்துருக்குறாங்கல்ல, சரி, டைரி வாங்கியிருந்தீங்கன்னா உட்காந்து வருஷக்கிரமமாக நீங்களே எழுதுங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், எதெல்லாம் அப்படி ஒன்றா வரணும், எதெல்லாம் எங்கிட்ட இருக்குது, எதெல்லாம் எங்கிட்ட இல்லை, சரி பண்ணிக்கலாம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல கர்த்தாவே, இரக்கமுள்ளப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி. எங்களை கூட்டி சேர்த்து எங்களுக்கு படித்து கொடுக்குறீங்க, நன்றி அப்பா. அழைக்கப்பட்ட அழைப்பு நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஒரே சரீரமாக, ஒரே அப்பமாக, ஒரே வாயாக, ஒரே இருதயமாக, ஒரே ஆத்துமாவாக, ஒரே சிந்தையோடு, ஒரே நோக்கத்தோடு, ஒரே நம்பிக்கையோடு, ஒரே விசுவாசத்தோடு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாக ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்வதற்கு பாத்திரவான்களை மாற உதவி செய்யுங்க. உம்முடைய தயவு நடத்திட்டோம். ஆண்டு கொள்ளுங்க. எங்களை நீர் தொடர்ந்து வழிநடத்துங்க. உம்முடைய கிருபை ஆளுகை செய்யட்டும். மீட்பர் பாதம் அணிந்து நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ எல்லாருக்கும்.